சொல்லுங்கக்கா. ஏமாவோ விளையாட்டு பிள்ளைமா. அவ இப்படி கல்ல கொண்டு அடிச்சு ஒருத்தர் கொல்லணும்னு நினைக்க மாட்டா. வசந்தா ஏதோ கோவத்துல சொல்லிட்டு போறேம்மா. அதெல்லாம் எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாது நீ. ஆமா லட்சுமி அக்கா. இந்த பிரவுனி நான் தான் செஞ்சு கொண்டு வந்தேன். எல்லாருக்கும் டேஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்துல கொண்டு வந்து பாத்துக்கிடுங்க. வசந்தா அக்காக்கு 2 தூது கொடுத்தேன். மத்த யாரையும் காணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் காக்கா வந்துச்சு. அது தொட்டிட்டே போனே பாத்துக்கிடுங்க. அப்ப இந்த பிரவுனி எல்லாம் கையில இருந்து கீழ விழுந்துச்சு. வந்து திரும்பி பார்த்தா ஒரு பிரவுனி துண்டு இல்ல. வெறும் பிளேட் தான் இருந்துக்கா. ஏதோ யார் கொண்டு இருந்தானே எனக்கு தெரியலக்கா. ஆனா நான் எரியலக்கா சத்தியமா உங்க தலையில. பரவாயில்ல உமா. விடு. நீனே எதுக்கு ஒரு சண்டை வளர்த்துக்கிட்டு. நான் வீட்டுக்கு போறேன். லட்சுமி அக்கா ஆனாலும் சாரி. நான் செஞ்ச பிரவுனியால உங்க மண்டை உடைஞ்சிச்சு. பரவாயில்ல உமா. என்ன மவளே இது? நீ ஏதோ ஒழுங்கா பண்ண மாட்டியா? அன்னைக்கு என்னன்னா வடை பண்ணி கொண்டு வந்தா. அது தின்னியே பல்லு உடைஞ்சி. இன்னைக்கு ஏதோ கல்லு மாதிரி அவிச்சு கொண்டு வந்திருக்கா. இன்னைக்கு லட்சுமி மண்டை உடைஞ்சி. இனி என்னென்ன ஆக போதோ? நீ ஒண்ணும் சமையல்லாம் பண்ணி கிழிக்க வேண்டாம். உட்ரு மவளே. அது எப்படிமா? நான் பெரிய செஃப் ஆகணும்னு ஆசைப்படுறேன். நீங்களே இப்படி சொல்லி அதை தடுக்காதீங்க. இவ செஃப் ஆவறதுக்குள்ள இந்த ஊர்ல நிறைய பேர் மண்டை படுறவ போல. சரி வா வீட்டுக்கு போவோம். உனக்கு காபி தண்ணி வச்சு தரேன். மவளே காபி குடிக்கியா? வேண்டாம்மா. சோகமா இருக்காத மவளே. சமையல் வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம். அம்மா அப்போ அண்ணியே நல்ல டேஸ்டியா முறுமுறுன்னு வெங்காய பஜ்ஜி சுட்டு தர சொல்றியா? அவ்வளவுதானே சொல்லிட்டே போச்சு. மர்மளே என்னதே கூப்பிட்டீல? ஆமா மர்மளே பாரு உன் நாத்து வந்திருக்கா. அவளுக்கு நல்ல முறுமுறுன்னு நல்ல டேஸ்டா வெங்காய பஜ்ஜி சுட்டு எடுத்துட்டு வா. ஐயோ இந்த வீட்ல எப்படி வெங்காய பஜ்ஜி போடுவேன்னு எனக்கு தெரியாது. என்ன மர்மளே பேசிட்டு இருக்கா? உனக்கு வெங்காய பஜ்ஜி போட தெரியாதா? ஆமாத்தே எனக்கு தெரியாது. நான் தான் எல்லாம் மறந்துட்டேனே. நீங்க தானே மறக்க சொன்னீங்க. என்ன மறந்துட்டியா? ஆமாத்தே இன்னைக்கு காலையில நீங்க தானே எல்லாம் மறக்க சொன்னீங்க. நல்ல ஞாபகப்படுத்தி பாருங்க. என்ன மர்மளே இது? பெட்ல போறே ஒழுங்கா வைக்க தெரியாதா உனக்கு? எவ்வளவு சுருக்குமா இருக்கு. இந்த ஒரு நிமிஷம் தே. இந்த இப்படி பண்ணா சரியாரும். சொருனானே கரெக்ட் ஆயிட்டா? எங்க அம்மா தான் இதெல்லாம் சொல்லி தந்தாங்க எனக்கு. இது என் வீடு. உங்க அம்மா சொல்லி தந்தது எல்லாம் மறந்துரு. இங்க நான் சொல்றத மட்டும் தான் கேட்டு நீ நடக்கணும். நான் சொல்றத ஞாபகம் வச்சா மட்டும் போதும். புரியுதா? சரி தே. ஞாபகம் வந்துட்டா? எங்க அம்மா தான் எனக்கு சமையல் பண்ண பஜ்ஜி சூடெல்லாம் சொல்லி தந்தாங்க. எங்க அம்மா சொல்லி தந்தது எல்லாத்தையும் மறந்துடும் நீங்க சொல்லிட்டீங்கல்ல. அதான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். அதனால் நான் சொல்றது என்னன்னா இந்த வீட்டுல நீங்க எப்படி சமையல் பண்ணுவீங்க, எப்படி பஜ்ஜி சுடுவீங்க, எப்படி வீட்டை சுத்தமா வச்சிருப்பீங்கன்னு எனக்கு ஒன்னும் தெரியாது. ஏன்னா நான் தான் எல்லாம் மறந்துட்டேனே. நீங்க எல்லாம் நல்லா பண்ணுவீங்களா அதை பார்த்து பார்த்து நான் படிப்பேனா. ஒரு 2 வருஷம் கழிச்சு எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு அப்புறமா நான் சமையல் வீட்டை கூட்டி போயிருக்கிறது பஜ்ஜி சுடுறது அப்படின்னு எல்லா வேலையும் பண்றேனா. சரியா? அது வரைக்கும் நீங்க எனக்கு டீச்சரு, நான் உங்களுக்கு ஸ்டூடெண்ட். அதான் மாணவி. வீடியோ பாருங்க பணத்தை வெல்லுங்க. போட்டியின் கடைசி நாள் கேள்வி. முதல் கேள்வி. நாத்து எந்த பஜ்ஜி செஞ்சு தர அண்ணி கிட்ட சொன்னாள்? திரும்பி ரிப்பீட் பண்றேன். நாத்து எந்த பஜ்ஜி அண்ணியிடம் செய்து தர சொன்னாள்? இரண்டாம் கேள்வி. வீடியோவில் மளமளவென்று அழுதது யார்? திருப்பி ரிப்பீட் பண்றேன். வீடியோவில் மளமளவென்று அழுதது யார்? சொந்தங்களே 2 கேள்விக்கான பதிலும் நம்ம வீடியோக்குள்ளேயே இருக்கு. வீடியோவை நல்லா கவனிச்சு பாருங்க. கரெக்டான பதில கமெண்ட்ல போடுங்க. பரிசு வெல்ற அதான் பணத்தை வெல்ற வாய்ப்பு பெறுங்க. ஆமா சொந்தங்களே இன்னியோட கான்டெஸ்ட் முடியுது. சோ இதோட வின்னர்ஸ் யாருன்னு நாங்க வர்ற ஃப்ரைடே அன்னைக்கு ஷார்ட்ஸ் வீடியோல சொல்றோம். அது வரைக்கும் காத்துருங்க. வீடியோவை பார்த்துக்கிட்டே இருங்க. பை. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.